வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நான் உங்கள் எஸ்பி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா KLV 32R412C அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் ஆகுது. இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. இது வந்து காமனாக என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா மாறி மாறி போயிட்டுருக்கு. ஏவி இன்புட்டில் மாறி மாறி போயிட்டுருக்கு. நான் யூஸ்வலாக வந்து இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த டிவியில் வந்து கீபேடு தான் ஃபால்ட் இருக்கும். ஆனால் இந்த டிவியில் கீபேடு வந்து ஃபால்ட் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் கேபிளை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபேடுக்கு போகிற ஒயரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து கீபேடுக்கு போகிற ஒயரு. இதை நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். ரிமூவ் பண்ணி விட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லைட் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து சோனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மெயின் போர்ட்லேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இந்த கம்ப்ளைண்ட்டு இதை பார்த்ததுனால இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரியும் வந்து சோனி டிவியில் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மோஸ்ட்லி எந்தெந்த சீரீஸில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ சீரீஸில் வரும், பி சீரீஸில் வரும், அதுக்கப்புறம் வந்து CD இந்த மாதிரி மாடலில் எல்லாத்துலேயுமே வரும். இப்போ கடைசியாக வந்து 6600 அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் 32 இன்ச்சஸ்லேயும் வரும், 43 இன்ச்சஸ்லேயும் வரும். இதே சேம் கம்ப்ளைண்ட். கீபேடை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சால்வ் ஆகிடும். கீபேடை மாற்றணும். ஆக்சுவலாக கீபேடை ரிமூவ் பண்ணி விட்டாலே மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எந்த கஸ்டமரும் வந்து கீபேடை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான காரணம். இந்த ஃபால்ட் வந்து 99.9% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபேட் தான் ஃபால்ட் வரும். ஒன்று கீபேடை மாற்றணும், அப்படி இல்லைனா இந்த கீபேடை ரிமூவ் பண்ணிடணும். ஆனால் இந்த டிவியை பொறுத்த அளவுக்கும் கீபேடு வந்து கீபேடு ஃபால்ட் இல்லை. கீபேடு ஃபால்ட் ஆகி கூட மெயின் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். இது மெயின் போர்டு தான் ஃபால்ட்டு. அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, இந்த வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் வந்து எப்பயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு எப்போனாலும் கால் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ சம்மந்தமாக வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல் வாட்சிங். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நான் உங்கள் எஸ்பி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா KLV 32R412C அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் ஆகுது. இங்கே வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? இது வந்து காமனாக என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா மாறி மாறி போயிட்டுருக்கு. ஏவி இன்புட்டில் மாறி மாறி போயிட்டுருக்கு. நான் யூஸ்வலாக வந்து இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த டிவியில் வந்து கீபேட் தான் ஃபால்ட் இருக்கும். ஆனால் இந்த டிவியில் கீபேட் வந்து ஃபால்ட் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவர் கேபிளை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீபேடுக்கு போகிற ஒயரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து கீபேடுக்கு போடுற ஒயரு. இதை நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். ரிமூவ் பண்ணி விட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லைட் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து சோனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மெயின் போர்ட்லேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, இந்த கம்ப்ளைண்ட்டு இதை பார்த்ததுனால இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரியும் வந்து சோனி டிவியில் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மோஸ்ட்லி எந்தெந்த சீரீஸில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ சீரீஸில் வரும், பி சீரீஸில் வரும், அதுக்கப்புறம் வந்து சிடி, இந்த மாதிரி மாடலில் எல்லாத்துலேயுமே வரும். இப்போ கடைசியாக வந்து 6600 அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் 32 இன்ச்சஸ்லேயும் வரும், 43 இன்ச்சஸ்லேயும் வரும். இதே சேம் கம்ப்ளைண்ட். கீபேடை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சால்வ் ஆகிடும். கீபேடை மாற்றணும். ஆக்சுவலாக கீபேடை ரிமூவ் பண்ணி விட்டாலே மேக்ஸிமம் சால்வ் ஆகிடும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எந்த கஸ்டமரும் வந்து கீபேடை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான காரணம். இந்த ஃபால்ட் வந்து 99.9% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீபேட் தான் ஃபால்ட் வரும். ஒன்று கீபேடை மாற்றணும், அப்படி இல்லைனா இந்த கீபேடை ரிமூவ் பண்ணிடணும். ஆனால் இந்த டிவியை பொறுத்த அளவுக்கும் கீபேடு வந்து கீபேடு ஃபால்ட் இல்லை. கீபேடு ஃபால்ட் ஆகி கூட மெயின் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். இது மெயின் போர்டு தான் ஃபால்ட்டு. அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, இந்த வீடியோ பற்றின ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் வந்து எப்பயுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு எப்போனாலும் கால் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ சம்மந்தமாக வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல் வாட்சிங். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.